சோலோ விங்கோட நெக்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும். அண்ட் சோலோ விங் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இது சைட் ஸ்டோரி தான். இது எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா, நான் போன வீட்டில் சொல்லியிருப்பேன், ராக்னாராக்குக்காக இதை பார்க்கணும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீங்கள் ராக்னாராக் பார்க்க போறீங்க, ஐ மீன் சோலோ விங்கோட செகண்ட் பார்ட் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, நீங்கள் ராக்னாராக் பார்க்க போறீங்கன்ற பட்சத்தில் இந்த அகாடமியா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இருக்கு. ஸோ வெல்கம் டு திஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ விங்கோட சீசன் 5 எபிசோட் 7ல் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே தோணுது. ஆனால் என்ன எனக்கு புரியலன்னா, நான் என்னத்தை இழந்தேன் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கறதுல நான் மூழ்கி போயிடுறேன். ஆனால் கடைசி வரைக்குமே எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. நான் என்னத்தை மறந்தனே தெரில. பட் அதை நினைக்கிறத மட்டும் மறக்கவே மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மட்டும் ரொம்ப குழப்பத்தில் இருப்பான். இவன் யாருன்னா, இந்த இடத்துல இவனுக்கு இதே பேர் தான், ஜின்சாவுலு. 4வது வருஷமா பார்த்தோம்னா கிரிமினல் இன்வெஸ்டிகேட்டரா இருக்கான். ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கான். அதாவது திடீர்னு பார்த்தோம்னா எவனோ ஒருத்தன் இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சேடை என்னை மிரட்டுனுச்சு. 24 மணி நேரத்துக்குள்ளார நான் ஜெயிலுக்கு போல, நான் பண்ண தப்பு ஒத்துக்கல அப்படின்னா என்னை போட்டு தள்ளிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை ஜெயிலில் போடுங்க அப்படிங்கிற மட்டும் வரிசையா வந்துட்டு இருக்கானுங்களாம். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இந்த மாதிரி நடக்குது, என்ன மான்ஸ்டர், என்ன சேடோ, ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. இதை பத்தின ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஐயர் ஆஃபீஸர் வேற ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போதைக்கு இதை சால்வ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் போவானுங்க. டேய், நீ கேட்டியா எத்தனை பேரா வருவாங்க இந்த மாட்டோம்? எனக்கு தெரியல, வேணும்னா ஒருத்தனை மட்டும் ரிலீஸ் பண்ணி பார்ப்போம். ஆமா, அது வேணா கரெக்டாக இருக்கும். 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, எவனுக்கு டைம் பக்கத்தில் இருக்கோ அவனை கூட்டிகிட்டு போயிடலாம். என்ன சொல்கிற? அப்பெல்லாம் இல்லை சீஃப், அவன் என்ன வளரிட்டு இருக்கான், அவன் சொல்கிறதெல்லாம் கவனிக்காதீங்க. இதெல்லாம் ட்ரக்கோட சைட் எஃபெக்டாக தான் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. நான் அதாவது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கே போய் பார்த்துட்டேன், எவனுமே ட்ரக் எடுக்கல. 10வது குறைக்கு நிறையா இது வேற சொல்லிட்டு இருக்கானுங்க. எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐயர் ஆஃபீஸர்ல இந்த கேஸை சால்வ் பண்ண சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க அடங்குவானுங்க, வேற வழியே கிடையாது. அதை மட்டும் விட்டுருவோம். என்ன சொல்ற? இங்கே பாருங்க, நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம்னு தோணுது. ஏன்னா அது உண்மையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? டேய், என்னடா பேயெல்லாம் நம்பிட்டு இருக்கியா நீனு? வா விட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பானுங்க. அதுக்கேற்ற மட்டுமே ஒரு குடோனுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பானுங்க. அந்த இடத்துல போனால் அவன் அலறுவான், இன்வெஸ்டிகேட்டர் என்னை விட்டுருங்க, ஐயோ என்னை கொன்றும், அது பயங்கரமாக இருந்துச்சு, என்னை விட்டுருங்க, இல்லைன்னா நான் செத்துருவேன், என்னை ஜெயிலில் போடுங்க. தம்பி, கொஞ்ச நேரம் உளராம இரு, வேலையை தேவை பார்த்துட்டு இருக்க, நீ கம்முன்னு கடை. 24 மணி நேரம் ஆக இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அப்படியா, பார்த்துருவோம். என்ன திடீர்னு ஜில்லுன்னு ஆகுதுல? ஏதோ ஒரு ரீசனுக்காக எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல இருக்க காத்தே சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சன்பே, டைம் என்ன? ஆயிடுச்சு. இவன் இங்கிட்ட கூட சுற்றி பார்ப்பான், இவனுக்கு அப்படியே வள்ளு விட்டுக்கிட்டு இருக்கும். என்னடா, என்னதான்டா அவனுக்கு பிரச்சனை? எதுக்குடா இப்படி நடந்துட்டு இருக்க? இங்க பாரு, ரொம்பலாம் யோசிக்காத, என்ன உண்மையை சொல்லு. இங்க பாருங்க, நான் பார்த்து அதாவது உண்மை, அது 4 அப்படி இப்படி சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தோம்னா, டே அங்கேருந்து ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கத்துவானா. கத்தி மாட்டேன் அப்படியே இவங்க எல்லாத்தையும் தூக்கி ஒரு அடி அடிச்சு அப்படியே கண்ணில் காட்டுவாங்க பாருங்க. மரண பீதியில டக்குன்னு பெருமாட்ட ஒரு உருவம் ஒரு போடுக்கு அவன் ஆன்னு கத்துறதுக்குள்ளேயே கை தனியா, கால் தனியா, கழுத்து தனியான்னு சொல்லி எல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சிருவானுங்க. நம்ம ஜின்சாலுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. மாஸ்டர் வந்துருச்சு, உண்மைதான் இது அப்படிங்கிற மாட்டேன் இவனுக்கு ஒரு மாதிரி அலறலு. அந்த ரத்தக்கரையோட அவனை அப்படி பார்க்கும் பாருங்க. அது என்னை பார்த்து சிரிச்சிச்சு தானே? ஆமா, அது சிரிச்சிச்சு. எப்படி அது சிரிச்சது எனக்கு தெரியும். என்னடா எனக்கு ஆச்சு அப்படிங்கிற மாட்டேன் இவனுக்கு இன்னொரு குழப்பம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களை எவன்டா இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ண சொன்னது? என்னடா இதுல அடிபட்டு வேற வந்திருக்கீங்க, ஒரு கிரிமினல் வேற விட்டு தொலைஞ்சிருக்கீங்க. இங்க பாருங்க, இதை பத்தி ரிப்போர்ட்டருக்கு எதுவுமே தெரியாது. எவனாச்சும் ஒருத்தன் உடனே தொலைஞ்சிடாதீங்கடா, பெரிய பிரச்சனையாயிரும். கம்முன்னு கடங்க, அதுவே போதும். சரியா, புரிஞ்சிச்சா? ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் இருக்கணும், ஹிண்ட் இல்லாம இருக்காது. இருக்கணும்னு சொல்லி நல்லா தேடிட்டு இருப்பான். சீஃப் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க, இதை விட்டு தள்ளிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல. நீ என்ன அதை பார்த்துட்டு இருக்க? இல்லடா, சீஃப்லாம் சொல்லல, இது என் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல தான் பாக்குறேன். உனக்கு இது ரொம்ப ஆடா தெரியலையா? ஏன்னா இந்த மட்டும் வரிசையா வரவங்க எல்லாமே இந்த பிப்ரவரி மாசம் அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு. பிப்ரவரி டு மார்ச் அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கானுங்க. உனக்கு என்னவா தோணுது, இந்த பிப்ரவரி மாசத்துல என்ன நடக்கும்? எங்க அத்தை வடகம் வைப்பாங்கடா. டேய், அது இல்லடா. வேற என்ன? ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு விட்டுருப்பாங்க, அந்த மிடில் ஸ்கூல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விட்டுருப்பாங்க. நீ சொன்னது பாயிண்ட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் மேட்ரு இருக்கணும். ஸ்டூடெண்ட் எல்லாமே நடந்து போக திடீர்னு ஒருத்தன் வலது காலச்சு வருவான். அவன் வேற யாரும் கிடையாது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். டேய், இவன் தான்டா அவன். வீட்டை விட்டு 2 வருஷம் ஓடி போயிருக்கான். அண்ட் ஸ்கூலுக்குமே 2 வருஷம் வரல. திடுதப்புன்னு இந்த மாதிரி ப்ராப்ளமாக கொடுத்துட்டு இருக்கான். நீ பார்த்துக்கோ. ப்ராப்ளம் கொடுக்குறானா? இந்த மாட்ட ப்ராப்ளமால சில்ட்ரன்ஸ் அடக்கிறதுக்கு தான் எனக்கு வைப்பர்னே பேர் வச்சிருக்கானுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அவனை. என் நிக்நேம் தெரியுமில, வைப்பர். கவலைப்படாதீங்க.
அதுக்கு தாண்டா உன்னை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மட்டும் இவங்க 2 பேரும் வில்லத்தனமா பேசிட்டு இருப்பானுங்க. இந்த வில்லத்தனமா பேசுற ஒண்ணு வந்து பிரின்சிபலு, இன்னொருத்தர் பிடி டீச்சர் நினைக்கிறேன், சரியா தெரியல. நிறைய பேரை கூட்டிட்டு வந்து மார்ச் பாக்ஸ் மட்டும் ஒன்று பண்ணிட்டு இருப்பானுங்க. எவன்டா அவன் பேசுனது, எவன்டா அவன் அப்படிங்கிற மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜினுவை பார்த்துருவான். இதோ இங்கதான் நிக்கிறான் அப்படிங்கிற மட்டும் போவானா. போறப்ப என் கையில வந்து கிளவுஸ் போட்டிருப்பான். இது கிளவுஸ் போட்டிருக்கானா, இது ஸ்கூலோட ட்ரெஸ் கோடுக்கு ஆப்போசிட் ஆனது, உன்னை கொல்றேன்டா வந்துட்டா அப்படிங்கிற மட்டும் வருவான். ஏய் என்ன தம்பி இந்த மட்டும் கிளவுஸ் ஆக போட்டு வர அப்படின்னு இப்படி ஒரு பார்வை பாப்பானா, இவனுக்கு இப்படி அள்ளு விட்டுரும். பார்த்தா எனக்கு பின்னாடி இருக்க அந்த ஒட்டுமொத்த ஷேடோ ஆறாவுமே சேர்த்து பார்த்துட்டு போனோம். ஏய் எல்லாம் அமைதியா இருங்கடா, எவன்டா அவன் பேசுறது, எல்லாம் அமைதியா இருங்கடா. அது உண்மைதானா, அதை நான் பார்த்தேனா, எனக்கு தெரிஞ்சு அவன் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாண்டா அவன் உண்மையிலேயே பார்த்துருப்பான். ஐயோ இது வேற தொல்லையா இருக்கேன்னா, நான் இந்த உலகத்துக்கு வந்ததுனால இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது அடிக்கடி நடக்குது, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவன் வேற யோசிச்சுட்டு இருப்பான். நீங்க ஜினு தாங்க அண்டு நான் தான் ஃபர்ஸ்ட் கிரேட்ல படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு ஒருத்தர் வந்து தள்ளி விட்டு, டே தம்பி ஓரம் போ, ஏண்டா டே கிளவுஸ் மட்டும் போட்டிருக்க, நீ என்ன பெரிய பருப்பா, ஒருவேளை நீ டிராகன் ஏதாச்சும் வரைஞ்சிருக்கியா, இல்ல அசிங்கமா டேட்டோ போட்டிருக்கியா, என்னன்னு எனக்கு தெரிஞ்சா அவனு கிளவுஸை கழட்டு அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருப்பானுங்க. போட்டு தள்ளிட்டுமா, இல்ல சொல்றதை கேளுங்க முடிச்சிடறேன், வேணாம் சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு கிளவுஸை கழட்டுவான். என்னடா இது, என்ன எவ்வளோ இதுன்னு பார்த்தா இவன் கை ஃபுல்லாகவே அப்படியே தழும்பா இருக்கும். இதுவா ஒன்றும் இல்லை, நெருப்பில் சுட்டுக்கிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. டேய் கேவலமா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளவுஸை போடுறா. அதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நைட்டெல்லாம் தூக்கம் வேற வராதுரா. ஆக்சுவலாக அவனுக்கு என்ன நடந்திருக்கும்னா, இந்த டிராகன் மோனா இருக்கிற டிஸ்ட்ரக்ஷன் மோனா அவங்க கூட சண்டை போடுறப்ப இந்த காயம் மட்டும் ஆறி இருக்காது, மற்ற எல்லாமே ஆறி இருக்கும். பட் இந்த காயம் அப்படிங்கிறது ஹீலாக இருக்காது. வெறும் அப்படியே தள்ளி குதிச்சுட்டு போவானா வெறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை தான் பார்ப்பான். அவன் ஷேடோவை கண்ட்ரோல் பண்ணி தடிக்க விட்டு உழுவ வச்சிருவான். தலை முடிச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமா நீங்க ஒரு 3 வருஷம் காணா போனீங்களாமே, நான் உங்க வீட்டு பக்கம் தான், சொல்லுங்க எங்க போனீங்க, நீங்க ட்ரைனிங்ல எடுத்தீங்களா? அதுவா நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன்டா. அப்படின்னா எந்த மாதிரி கிளப்ல சேர போறீங்க? கிளப்பா சேர்ந்துருவோமா வா அப்படின்னு சொல்லி இவனு கூட்டிட்டு போயிடுவான். இந்த ட்ராக் ஃபீல்டு கிளப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, இந்த ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்களே அந்த கிளப் தான். டேய் பாத்தியா புதுசா ஒருத்தன் கிளப்ல ஜாயின் பண்ண போறானா, புதுசா இது மட்டும் எவனுமே வரமாட்டானடா, யாரா இவன், இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் ஓடிக்கியா, இல்ல ஸ்போர்ட் ஈவெண்ட்ல ஏதாச்சும் கலந்துருக்கியா, இல்ல கொய்யால யாரா இவன், நாங்க உயிரை கொடுத்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம், ரீஜன்ல ஃபர்ஸ்ட் வரதுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தா எதுவுமே தெரியாம இவன் புதுசா வந்துட்டு இருக்கான், இவனுக்கு சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா? இல்ல நான் ஒருத்தவங்கள பார்க்கணும், அவங்க காம்படிஷன்ல தான் இருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு சாஹா வந்து இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா இருப்பா, ஏன்னா அவ அண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஓட்டப்பந்தயத்துல தான் இருந்தா. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த இதுலயுமே அவ அப்படிதான் இருக்கணும், ஜூனியர் ஹை டிவிஷன்ல தான் இருப்பா. ஸோ நேஷனல் லெவலில் நான் போயிட்டேன்னா கண்டிப்பா அவன் மீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாட்டேன் இருப்பான். எது காம்படிஷனா கொய்யால யாரா ஓரங்கட்டு இங்க பாரு, அங்க தெரியலாம் பாத்தியா ஒருத்தன், அவன் தான் இருக்கிறதுல இங்க வீக்கஸ்டான ஒருத்தன். வீக்குன்னு நினைச்சோன்னா வீக்குன்னு நினைச்சிடாத, அவன்கிட்ட மசல்லாம் இருக்கு பாத்துக்கோ. இங்கல ஸ்லோவா வரவன் அவன் மட்டும்தான், அவனை நீ தோக்கடி நாங்க சேர்த்துக்கிறோம். அவன் நிக்கிற பொசிஷனை பார்த்தாலே தெரியுது இங்க இருக்கிறதுல நல்லா வரவனே அவன் தான், ஏன்டா இப்படி பொய் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பான். மாட்டினாண்டா மானஸ்தன், ஒருத்தனை பார்த்து அவன் எப்படிப்பட்டவன் எந்த அளவுக்கு பிசிக்கல இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலன்னா நீலாம் என்னத்தா ஓட போற. ஆனா இந்த மாட்டம் ட்ரைனிங் அப்படிங்கிறது நாங்க சும்மாலாம் கொடுக்கறது கிடையாது, எதுவுமே ஃப்ரீயா வராது இல்லையா. நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் கிளப்புக்குள்ள எடுத்துக்கிறோம், அதே நீ தோத்துட்டீங்கன்னா எங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் 1 மாசத்துக்கு நீ தான் தோச்சு தரணும், அது ஃப்ரீயா, ஓகேவா? டேய் உன்னை பாத்தியா பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. ஆமா பார்த்தேன், அந்த காம்படிஷன் எல்லாம் ஜெயிச்சிட்டான்டா, இருந்தாலும் மற்றவங்களை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடிட்டு இருக்காங்க இவங்க கூட. நான் கூட கேள்விப்பட்டேன்டா 20வது போயிட்டு இருக்கானா, பயங்கரமா இருக்குல்ல, என்னத்தடா இவன் ஸ்டாமினா வச்சிருக்கான் அப்படிங்கிற மட்டும் இவங்க 2 பேரும் நிறைய பேசிட்டு இருப்பானுங்க. எனக்கு என்னமோ அவன் மேல தப்பா யோசிக்கிறமோன்னு தோணுது. நான் ஒருவேளை சந்தேக பார்வை இல்லாம அவனை நார்மலா பார்த்தேன்னா கண்டிப்பா நல்ல அபிப்பிராயம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை அவனை நான் தப்பா ட்ரீட் பண்றனோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். பட் கொய்யா யோசிக்கதான் முடிஞ்சிச்சு, பார்த்தா என்னடா இது அப்படின்னு பாப்பானா, பார்த்தா ஓடுறப்ப அவன் ஆறு அப்படியே பறக்கும்ல காத்துல, அதையும் பார்த்துருவான். இது இல்லூசன் தானே, இல்ல இது இல்லூசன் இல்ல உண்மையிலே இருக்குதா, இருக்கு அந்த பொண்ணு கண்ணாடி முன்னாடி வெறும் வந்து நின்று அப்படியே கத்துவாட, இவாடு சொல்லி படுத்துருவான். படுத்தே விட்டாரையா, தலைவர் தான் சொல்லியிருக்காருல்ல அவனை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. டேய் இருமச்சா அவனை பாத்தியா, நம்மள பாக்குறான்டா ஜாலியா இருக்குல்ல அப்படிங்கிற மட்டும் இவங்க காமெடியா பேசிட்டு இருப்பானுங்க. ஸோ இதோட இந்த சாப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் அப்படிங்கிறது சீக்கிரமா வந்துடும். ஸோ யா லவ் யூ ஸோ மச்.